28 மார்ச் 2026 உலகம் இன்று என்ன பேசுகிறது? ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்கள். வானத்தில் நாம் பார்க்கும் நட்சத்திரங்கள் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பே இறந்திருக்கலாம். ஆமா. ஆனால் அது வெளியிட்ட ஒளியை நாம் இன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் இல்லையா? சில உண்மைகள் இப்படித்தான் காலம் கடந்தாலும் அணையாது. இன்று உலகில் நடப்பதும் இதே கதைதான். வேறு முகம், ஆனால் அதே மனிதன். வாருங்கள், இன்று அந்த முகத்தை பார்ப்போம். தமிழ் வாய்ஸ் ரீட்ஸின் இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். கரெக்ட். இந்த அலசலோட முக்கியமான நோக்கமே அதுதான். நம்மிடம் இன்று இருக்கும் டேட்டாவை, தரவுகளை நாம் 3 கண் கொண்டு பார்க்க போகிறோம். அதாவது அறிவியலின் கண், இது காரணங்களை தேடும். தத்துவத்தின் கண், இது அதிகாரத்தின் அர்த்தத்தை தேடும். மற்றும் ஆன்மீகத்தின் கண், இது மனித ஈகோவின் உண்மைகளை தேடும். மிகச் சரியாக சொன்னீர்கள். ஏன்னா செய்தி வெறும் நிகழ்வல்ல, அது உங்களுக்கான கண்ணாடி. சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். உலக அதிகாரத்தின் மையமான அமெரிக்கா மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து தொடங்குவோம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நடத்திய சமீபத்திய தாக்குதல்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் ஃபெயிலியர், அதாவது மூலப்போராய தோல்வி என்று உலகளாவிய ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். ஓஹோ, அதாவது அமெரிக்காவோட அந்த மிலிட்டரி பவர் வேலை செய்யலன்னு சொல்றாங்க. ஆமாம். பலவீனமான பொருளாதாரத்தை கொண்ட ஈரான் பலம் பொருந்திய அமெரிக்காவை எப்படி சமாளிக்கிறது என்பதுதான் இங்கே சுவாரஸ்யம். நீங்க கவனிச்சீங்களா? ஈரான் ஆதரவு பெற்ற ஒரு சிறிய ஹேக்கர்கள் குழு நேரடியாக அமெரிக்காவின் FBI டைரக்டர் கேஷ் பட்டேலின் தனிப்பட்ட இமெயிலையே உடைத்து உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். டைரக்டா FBI டைரக்டரோட இமெயிலுக்கா? கரெக்ட். இதை நான் ஒரு போக்கர் விளையாட்டு மாதிரி தான் பார்க்கறேன். கையில் பெரிய கார்டுகளை வைத்திருப்பவன் ஜெயிக்க வேண்டும் என்பது விதி கிடையாது. கையில் இருக்கும் சுமாரான கார்டுகளை வைத்துக்கொண்டு எதிராளியை எப்படி பிளஃப் செய்கிறார்கள் என்பதுதான் ஈரானின் உத்தியாக இருக்கு, இல்லையா? கண்டிப்பா. இதுல அறிவியலோட பார்வையில நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மெக்கானிசம் இருக்கு. அதாவது சைபர் செக்யூரிட்டி என்பது ஒரு பெரிய இரும்பு கோட்டை மாதிரி கிடையாது. அது பல லட்சம் கண்ணிகள் கொண்ட ஒரு வலை. ஒரு நெட்வொர்க். ஆமா. ஒரு ஹேக்கர் அந்த மொத்த வலையையும் அறுக்க வேண்டியதில்லை. கேஷ் பட்டேலின் இமெயிலுக்கு செல்லும் ஒரு சின்ன ஃபிஷிங் லிங்க் அல்லது அவர் பயன்படுத்தும் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் அந்த ஒரு பலவீனமான கண்ணியை கண்டுபிடிச்சா போதும். தத்துவ ரீதியா பார்த்தா இதுதான் அதிகாரத்தின் பரவலாக்கம், அதாவது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். முன்னாடியெல்லாம் யார்கிட்ட பெரிய ராணுவம் இருக்கோ அவங்க தான் பவர்ஃபுல். அதுதான். ஒரு காலத்தில் அதிகாரம் என்பது பெரிய கப்பற்படை வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்தது. ஆனால் இன்று எங்கோ ஒரு சிறிய அறையில் 2 லேப்டாப்புகளுடன் உட்கார்ந்திருக்கும் ஒரு குழுவால் உலகின் மிகப்பெரிய உளவுத்துறையின் தலைவரையே நிர்வாணமாக்க முடிகிறது. இருங்க ஒரு நிமிஷம். அதிகாரம் பரவலாக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்க. ஆனா அமெரிக்காவோட உள்நாட்டு அரசியலை பார்த்தா அப்படியே நேர்மாறாக இருக்கிறது. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு பக்கம் நோ கிங்ஸ் என்ற பெயரில் அமெரிக்கா முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிகள் இறங்கி போராடி வருகிறார்கள். எங்களுக்கு எந்த சர்வாதிகாரியும் தேவையில்லைன்னு கத்துறாங்க. ஆனால் சரியா அதே காலகட்டத்தில் அமெரிக்க நோட்டு நாணயங்களில் அதிபர் ட்ரம்ப் தனது கையெழுத்தை இணைக்கிறார். இது ஒரு பெரிய முரண்பாடுதான். அமெரிக்க வரலாற்றிலே உயிருடன் இருக்கும் ஒரு அதிபரின் கையெழுத்து புழக்கத்தில் இருக்கும் நாணயத்தில் வருவது இதுவே முதல் முறை. அதிகார பரவலாக்கம் நடக்கும் ஒரு காலத்தில் அதிபர் தன்னுடைய ஈகோவே நேரடியாக மக்களின் பாக்கெட்டுகளுக்குள் திணிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு கிளாசிக் தத்துவ முரண்பாடுதாங்க. மக்கள் ஆன்மீக ரீதியாக சுதந்திரத்தை விரும்புறாங்க. அதனால நோ கிங்ஸ் என்று கத்துறாங்க. ஆனா அதிகாரம் எப்படி செயல்படுகிறது தெரியுமா? அது எப்போதும் தன்னை நிரந்தரமாக்கிக் கொள்ள துடிக்கும். அந்த பயம் அதிகாரத்துக்கு எப்பவுமே இருக்கும். கண்டிப்பா. அந்த நோட்டில் போடப்படும் கையெழுத்து வெறும் மை அல்ல, அது ஒரு உளவியல் ஆயுதம். நீங்கள் ஒரு கடையில் காஃபி வாங்கும் போதும் சரி, பில் கட்டும் போதும் சரி, அந்த அதிபரின் கையெழுத்தை பார்க்கிறீர்கள். ஒரு ரிமைண்டர் மாதிரி. ஆமா, நான் இருக்கிறேன், இந்த நாணயத்தின் மதிப்பு என்னால் தான் தீர்மானிக்கப்படுகிறது என்று ஒவ்வொரு நாளும் குடிமக்களின் அடிமனதில் ஆணி அடிப்படு போன்றது இது. அதிகாரம் கை நழுவி போகிறது என்ற பயம் வரும்போதுதான் தலைவர்கள் இப்படிப்பட்ட அதீத இமேஜ் பில்டிங்ல இறங்குவாங்க. ஓஹோ, இந்த ஈகோவும் பிம்ப கட்டமைப்பும் வெறும் அரசியலோடு நின்று விட்டா பரவாயில்ல. ஆனா இது சாதாரண மனிதனின் பாக்கெட்டை நேரடியாக கிழிக்கிறதே. உண்மைதான். பொருளாதாரம் ரொம்பவே அடி வாங்குது. கரெக்ட். உலக பொருளாதாரம் எப்படி செயல்படுகிறது என்பதையே நாம் கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஜனவரி மாத உச்சத்திலிருந்து பார்த்தால் S&P 500 பங்குச்சந்தை சுமார் 9% சரிந்துள்ளது. இது சாதாரண சரிவல்ல. ஆமா, இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு. காரணம்
மத்திய கிழக்கில் ஹோர்மோஸ் நீரிணையில் நடக்கும் பதற்றங்கள். இதனால் உலகளாவிய எண்ணெய் விலை ஒரே மாதத்தில் 50% உயர்ந்து விட்டது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பாதுகாப்பு தேடி முதலீட்டாளர்கள் தங்கத்தை நோக்கி ஓடுவதால் தங்கம் விலை இன்று விண்ணை தொட்டுள்ளது. கோல்ட் ரேட் இப்போ என்ன போகுது? 24 கேரட் 10 கிராம் தங்கம் விலை $1,43,540. வெள்ளி 1 கிராம் $260. எனக்கு என்ன கேள்வினா, இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்து விட்டது, நாம் செவ்வாய் கிரகத்துக்கு போக பார்க்கிறோம். ஆனால் 21 மைல் அகலம் கொண்ட ஒரு சிறிய ஹார்முஸ் நீரிணையில் 2 கப்பல்கள் மறிக்கப்பட்டால் என் ஊர் பெட்ரோல் பங்கில் விலையேறுகிறது என்றால், இந்த உலக பொருளாதாரம் என்பது ஒரு சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி அவ்வளோ பலவீனமானதா? ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் என்ற வார்த்தை மேலோட்டமாக பார்த்தால் சரியாதா தெரியும். ஆனால் அதன் பின்னணியில் உள்ள லாஜிக்கை அறிவியலின் கண் கொண்டு பாருங்கள். உலகத்தில் உற்பத்தியாகும் எண்ணெயில் 20% அந்த 21 மைல் ஹார்முஸ் நீரிணை வழியாக தான் வந்தாக வேண்டும். ஓ, அந்த சின்ன வழிதான் உலகத்துக்கே சப்ளை ஆகுதா? ஆமா, அது உலக பொருளாதாரத்தின் கழுத்து மாதிரி. கழுத்தை நெரித்தால் மூச்சு திணறுவது பலவீனம் அல்ல, அது உயிரியலின் அடிப்படை. பொருளாதாரம் என்பதும் அப்படித்தான். ஆனால் அந்த மூச்சு திணறலை ஒரு அரசாங்கம் எப்படி சமாளிக்கிறது என்பதில்தான் விஷயமே இருக்கிறது. அதாவது நம்ம ஊர்ல அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேக்குறீங்க? கரெக்ட். இந்தியா போன்ற ஒரு நாடு இதை எப்படி சமாளிக்கிறது என்று பாருங்கள். உலக மார்க்கெட்டில் எண்ணெய் விலை 50% உயர்ந்தவுடன் இந்திய அரசு பெட்ரோல் மீதான கலால் வரியை லிட்டருக்கு 3 ரூபாயாக குறைத்துள்ளது. டீசல் மீதான வரியை முழுமையாகவும் குறைத்துள்ளது. ஓஹோ, அதாவது அரசாங்கம் தங்களுக்கு வரவேண்டிய வருமானத்தை விட்டு கொடுக்கிறது, அப்படிதானே? துல்லியமாக. இது பொருளாதாரத்தில் ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்படுது. சர்வதேச அளவில் ஏற்படும் விலை உயர்வின் முழு தாக்கமும் நேரடியாக உங்கள் பைக்கின் பெட்ரோல் டேங்குக்குள் வந்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரும். பெட்ரோல் விலை ஏறினால் காய்கறி கொண்டு வரும் லாரியின் வாடகை ஏறும், தக்காளி விலை ஏறும். ஆமா, பால் விலை ஏறும், ஒட்டுமொத்த இன்ஃப்ளேஷனும் எகிரும். அதை தடுக்க தான் அரசாங்கம் கலால் வரிய ஒரு குஷனாக பயன்படுத்துகிறது. இது தவிர மேற்கு ஆசியா நெருக்கடியை கண்காணிக்க 7 துறை சார்ந்த சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஒரு நாடு தனது எனர்ஜி செக்யூரிட்டியை எப்படி நிர்வகிக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். சூப்பர். இது ஒரு செய்தி மட்டுமல்ல, இது உங்களுக்கும் எனக்கும் உள்ள மனித மனத்தின் பிரதிபலிப்பு. ஒரு பக்கம் உலக வல்லரசுகள் தங்களுக்குள் சண்டையிட்டு பொருளாதாரத்தை முடுக்குகின்றன. ஆனால் மனித சமூகம் என்றைக்கும் அழிவை நோக்கி மட்டுமே பயணிப்பதில்லை, இல்லையா? ஆமாம், எப்படியாவது சர்வைவ் ஆகி முன்னாடி போகணும்னு தான் மனிதன் நினைப்பான். கரெக்ட். நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் நாம் எதிர்காலத்தை கட்டுமைத்துக் கொண்டேதான் இருக்கிறோம். அதற்கான ஒரு முரண்பாடான உதாரணம்தான் நம் உள்நாட்டில் நடக்கும் உள்கட்டமைப்பு மற்றும் அரசியல் மாற்றங்கள். ஒரு பக்கம் போர், ஆனால் இங்கே பிரதமர் மோடி 11,200 கோடி முதலீட்டில் 12 மில்லியன் பயணிகள் கொள்ளளவு கொண்ட மாபெரும் ஜேவார் சர்வதேச விமான நிலையத்தை திறக்கிறார். கிராமப்புறங்களை இணைக்க 28,840 கோடி ஒதுக்கீட்டில் மாற்றியமைக்கப்பட்ட யூடான் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் டெவலப்மெண்ட் நிக்கல. அதுதான், உலகமே பதற்றத்தில் இருக்கும்போது இந்த பிரம்மாண்டமான உள்கட்டமைப்பு முதலீடுகள் ஏன் தேவைப்படுகின்றன? ஏனென்றால் அதிகாரம் என்பது மக்களை நம்ப வைப்பதில்தான் இருக்கிறது. நாளை என்ற ஒன்று இருக்கிறது, அது இன்றைய நாளை விட சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையை மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஹோப் கொடுக்கணும். ஆமாம். தத்துவ பார்வையில் இந்த விமான நிலையங்களும் திட்டங்களும் வெறும் செங்கற்களும் சிமெண்ட்டும் அல்ல, அவை ஒரு தேசத்தின் உளவியல் நங்கூரங்கள். வெளியே புயல் அடிக்கும்போது வீட்டின் அஸ்திவாரத்தை பலப்படுத்துவது போன்றது. ரொம்ப அழகா சொன்னீங்க. நீங்கள் அஸ்திவாரத்தை பலப்படுத்துவதை பற்றி பேசுகிறீர்கள். ஆனால் தமிழ்நாட்டிலோ மொத்த அஸ்திவாரத்தையும் அசைத்து பார்க்கும் ஒரு அரசியல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமாம், 2026 எலெக்ஷன் ரொம்ப பரபரப்பா போகுது. ஆமாம். ஏப்ரல் 23, 2026 அன்று தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கவிருக்கிறது. ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே களம் ஒரு கார்ப்பரேட் சந்தையில் நடக்கும் இரத்தக்களரியான போட்டி மாதிரி மாறியிருக்கிறது. எப்படி சொல்றீங்க? பல ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கும் கட்சி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திராவிட மாதிரி 2.0 என்று தங்களது பிராண்டை அப்டேட் செய்து களமிறங்குகிறது. ஆனால் அதே நேரத்தில் மார்ச் 29 அன்று நடிகர் விஜயின் டிவிக்கே தங்களது 234 தமிழக மற்றும் 30 புதுச்சேரி தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிடுகிறது. இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர் தான். அதான் இங்கே என்னை மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு டேட்டா பாயிண்ட் இருக்கிறது.
6.48 லட்சம் புதிய வாக்காளர்கள் இந்த பட்டியலில் இணைந்துள்ளார்கள். இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோன்றுகிறது தெரியுமா? சொல்லுங்க. பல ஆண்டுகளாக இருக்கும் ஒரு பெரிய கம்பெனி தன்னுடைய கஸ்டமர்களை தக்கவைக்க வெர்ஷன் 2.0 வெளியிடுகிறது. ஆனால் டிவிகே என்ற ஒரு புதிய ஸ்டார்ட் அப் சந்தைக்குள் நுழைந்து நேரடியாக அந்த 6.48 லட்சம் புதிய யூசர்களை டார்கெட் செய்கிறது. இது எந்தளவுக்கு தமிழக அரசியலின் கணக்கீடுகளை மாற்றும்? உங்களின் இந்த ஸ்டார்ட் அப் உதாரணம் ரொம்ப சிந்திக்க வைக்குது. ஆனா இதன் உள்ளே இருக்கும் அந்த மெக்கானிசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 6.48 லட்சம் பேர் வெறும் டேட்டா கிடையாது. மனிதர்கள். ஆமா, அவர்கள் கடந்த கால அரசியல் வரலாறுகளையோ விசுவாசங்களையோ சுமந்து கொண்டு வருபவர்கள் அல்ல. ஒரு ஸ்டார்ட் அப் எப்படி ஒரு மார்க்கெட்டை உடைக்கும்? தற்போதைய வாடிக்கையாளர்களின் அதிருப்தியை மூலதனமாக வைத்துதான். கரெக்ட். அதே நேரத்தில் திராவிட மாதிரி 2.0 என்பது ஒரு தற்காப்பு உத்தி, அதாவது டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. தற்போதைய அரசாங்கம் தாங்கள் கட்டியெழுப்பிய திட்டங்களை வைத்து வாக்குகளை தக்க வைக்க பார்க்கிறது. மே 8 +2 மாணவர்களுக்கு ரிசல்ட் வருவது போல் ஏப்ரல் 23 அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் வரப்போகிறது. ஜனநாயகம் என்பதே அதிகாரத்துக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்ச்சியான பேரம் பேசுதல்தான். அருமை. அரசியல்வாதிகள் சமூகத்தின் விதிகளை இப்படி மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்றால், தொழில்நுட்பம் நாம் வாழும் யதார்த்தத்தின் விதிகளையே ஒட்டுமொத்தமாக மாற்றப் போகிறது. ஆமா, ஏஐ பத்தி தான் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். இதுதான் சற்று பீதியை கிளப்புகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சி நாம் கணிக்கவே முடியாத அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஓப்பன்ஏஐ நிறுவனம் தனது பிரபலமான ஏஐ வீடியோ உருவாக்க தளமான சோராவை திடீரென மூடுகிறது என அறிவித்துள்ளது. எனக்கு இது புரியவே இல்லை. ஏன் குழப்பமா இருக்கு? அதாவது அதே நிறுவனம் $25 பில்லியன் ஆண்டு வருவாயை தாண்டி பங்குச் சந்தையில் ஐபிஓவுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அவ்வளவு பிரபலம் அடைந்த ஒரு ப்ராடக்ட ஒரு கம்பெனி ஏன் திடீர்னு மூட வேண்டும்? இது ஒரு நல்ல கேள்வி. இதை அறிவியலின் கண்கொண்டு பார்த்தால்தான் புரியும். சோரா போன்ற வீடியோ உருவாக்கும் ஏஐக்கு தேவைப்படும் கம்ப்யூட் பவர் நினைத்து பார்க்க முடியாத அளவு பெரியது. ஓ, சர்வர் மெயின்டைன் பண்றது கஷ்டமா? ஆமா, ஒரு வீடியோவை ஜெனரேட் செய்ய ஆகும் மின்சாரமும் சிப் பயன்பாடும் மிக அதிகம். 25 பில்லியன் வருவாயை நோக்கி ஐபிஓவுக்கு போகும் ஒரு நிறுவனம் லாபமில்லாமல் நஷ்டத்தை ஏற்படுத்தும் ஒரு ப்ராடக்டை வைத்திருக்க விரும்பாது. இது ஒரு மூலசாராய பின்வாங்கல். அப்போ அவங்க ஃபோக்கஸ் எங்க மாறுது? அவர்கள் தங்கள் முழு கவனத்தையும் இப்போது ஏஐ ஏஜென்ட்டுகள் மற்றும் என்டர்பிரைஸ் பிசினஸில் திருப்புகிறார்கள். இதற்கிடையில் சீனாவும் சும்மா இல்ல. அவர்களின் மினிமேக்ஸ் M2.5 என்ற மாடல் மேற்கத்திய நாடுகளின் கிளாட் ஓபஸுக்கு இணையான தரத்தை மிக குறைந்த விலையில் தருகிறது. இதுவே தலை சுற்ற வைக்கிறது என்றால், IBM வெளியிட்ட அறிக்கை இன்னமும் பயங்கரமானது. 2026 அதாவது இதே ஆண்டில் குவாண்டம் கணினிகள் கிளாசிக்கல் கணினிகளை மிஞ்சும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது அறிவியல்ல ஒரு பெரிய மைல்கல். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கிறது. குவாண்டம் கம்ப்யூட்டர் என்றால் என்ன? அது ஏன் அவ்வளோ பெரிய ஆபத்து அல்லது அற்புதம்? இதனுடைய லாஜிக்க மிக எளிமையாக சொல்கிறேன். நீங்கள் இப்போது பயன்படுத்தும் லேப்டாப் அல்லது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் பிட் முறையில் இயங்கும். அதாவது 0 அல்லது 1. ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு நிலையில் மட்டுமே இருக்கும். ஃபைனரி. கரெக்ட். ஒரு பெரிய பாஸ்வேர்டை உடைக்க வேண்டுமென்றால் அது ஒவ்வொரு காம்பினேஷனாக போட்டு பார்த்து திறக்கும். இதற்கு பல ஆயிரம் ஆண்டுகள் கூட ஆகலாம். ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டர் கியூபிட் முறையில் இயங்கும். ஓஹோ, கியூபிட்னா? அது ஒரே நேரத்தில் 0ஆகவும் இருக்கும் 1ஆகவும் இருக்கும். இதை சூப்பர் பொசிஷன் என்பார்கள். அதாவது ஒரு கோடிக்கணக்கான பாஸ்வேர்ட் காம்பினேஷன்களை அது ஒரே நொடியில பரிசீலித்து விடையே சொல்லும். ஒரு நிமிஷம், ஒரு நொடியா? ஆமாம். இன்று உலகத்தில் உள்ள அத்தனை வங்கி பரிவர்த்தனைகளும் இராணுவ ரகசியங்களும் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்களால் என்கிரிப்ட் செய்யப்பட்டவை. குவாண்டம் கம்ப்யூட்டர் கையில் கிடைத்தால் ஒரு நொடியில் உலகத்தின் ஒட்டுமொத்த செக்யூரிட்டியும் உடைத்துவிட முடியும். அதுதான் அறிவியலின் மாபெரும் புரட்சி. நீங்க சொல்வதை கேட்டா நிஜமாவே திகிலாக இருக்கிறது. இன்னொரு பக்கம், இணையத்தில் ஏஐ டிராஃபிக் கடந்த ஆண்டில் மட்டும் 187% உயர்ந்துள்ளது என்ற டேட்டாவும் நம்மிடம் இருக்கிறது. மனித டிராஃபிக்கை விட ஏஐ டிராஃபிக் 8 மடங்கு வேகமாக வளர்கிறது. இது ரொம்ப முக்கியமான டேட்டா. அதாவது இணையத்தில் இனி மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை. என்னுடைய ஏஐ உங்களுடைய ஏஐக்கு இமெயில் அனுப்புகிறது, அதுவே பதில் சொல்கிறது, அதுவே டிக்கெட் புக் செய்கிறது. இணையத்தை மனிதர்கள் பயன்படுத்தவில்லை, ஏஐ முகவர்கள்தான் இயக்குகிறார்கள் என்றால் மனிதர்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இந்த டிஜிட்டல் உலகில் நாம் வெறும் பார்வையாளர்களாக, அதாவது டூரிஸ்ட்ஸாக மாறிவிட்டோமா?
ஆன்மீகத்தின் கண்கொண்டு பார்த்தால் இதுதான் இன்றைய தலைமுறையின் ஆகப்பெரிய சவால். இது மனிதன் ஈகோவின் மீதான நேரடி தாக்குதல். மனிதனின் பெருமையே நாங்கள்தான் இந்த உலகத்தை இயக்குகிறோம், தகவல்களை உருவாக்குகிறோம் என்பதுதான். ஆமாம், அந்த கர்வம் மனிதனுக்கு எப்பவுமே உண்டு. ஆனால் நீங்கள் சொன்னது போல இணையத்தின் பெரும்பகுதியை மெஷின்கள் தங்களுக்குள் பேசி நிர்வகிக்க ஆரம்பித்துவிட்டால் மனிதன் வெறும் தகவல்களின் நுகர்வோலாக, அதாவது கன்சியூமராக மட்டுமே சுருங்கி விடுகிறான். நாம் ஏதோ ஒரு திரையை பார்த்து கொண்டு சிரிக்கிறோம், அழுகிறோம், ஆவேசப்படுகிறோம். ஆனால் பின்னணியில வேறேதோ நடக்குது. கரெக்ட். திரைக்கு பின்னால் முடிவுகளை எடுப்பது, நெட்வொர்க்கை இயக்குவது எல்லாம் அல்காரிதம்களாக மாறிவிட்டன. உலகத்தை இயக்கும் அந்த மைய நாற்காலியிலிருந்து மனிதன் மெல்ல மெல்ல இறக்கப்படுகிறான். அப்போ இது எல்லாமே நமக்கு உணர்த்துவது என்ன? எல்லாவற்றையும் கொஞ்சம் ஒன்று சேர்த்து பார்ப்போம். அதிகார பரவலாக்கம் என்ற பெயரில் ஒரு ஹேக்கர் உலகையே மிரட்டுகிறான். ஆனால் அதிபரோ நாணயத்தில் கையெழுத்து போட்டு தனது பிம்பத்தை நிலைநிறுத்துகிறார். ஹோர்முஸ் நீரிணையில் நடக்கும் போரினால் நம் ஊர் பெட்ரோல் விலையும் தங்கம் விலையும் ராக்கெட் வேகத்தில் பறக்கிறது. அதற்கு நடுவில் எதிர்காலத்தை கட்டமைக்க புதிய விமான நிலையங்கள் கட்டப்படுகின்றன. தமிழ்நாட்டில் 6.48 லட்சம் புதிய வாக்காளர்களை கவர ஒரு மாபெரும் தேர்தல் யுத்தம் நடக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இணையத்தையே தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து AI தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. ஆமாம், தனித்தனி செய்திகளாக பார்த்தால் இவை வெறும் தகவல்கள். ஆனால் அனைத்தையும் இணைத்து பாருங்கள். அதிகாரம் மனிதர்களிடமிருந்து மெல்ல மெல்ல தொழில்நுட்பத்திடமும் அதிகார பரவலாக்க அமைப்புகளிடமும் கைமாறிக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைய மூலத்தரவிலுள்ள ஒரு ஆழமான வரியை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். போர் நடக்கிறது, விலைகள் ஏறுகின்றன, தேர்தல் நெருங்குகிறது. இந்த மூன்றும் ஒரே நேரத்தில் நடக்கும்போது ஒரு சாதாரண மனிதன் எதை நம்பி தன் எதிர்காலத்தை கட்டமைப்பான்? அருமையான வரி. இதைவிட பெரிய கேள்வி ஒன்று இருக்கிறது. அதை நேயர்களிடம் ஒரு சிந்தனையாக விட்டுச் செல்ல நான் விரும்புகிறேன். சொல்லுங்க. நாம் AI ஆதிக்கத்தை பற்றி பேசினோம், தமிழகத் தேர்தலை பற்றி பேசினோம். இரண்டையும் கொஞ்சம் இணைத்து பாருங்கள். 2026இல் அரசியல்வாதிகள் மனிதர்களை நோக்கி பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் AI டிராஃபிக் மனிதர்களை விட 8 மடங்கு வேகமாக வளரும் இந்த சூழலில் ஒருவேளை 2031இல் வரும் தேர்தலில் அரசியல்வாதிகள் மனிதர்களிடம் ஓட்டு கேட்க மாட்டார்கள். பின்ன யார்கிட்ட கேட்பாங்க? மாறாக உங்களுடைய தனிப்பட்ட AI ஏஜென்ட்டை கன்வின்ஸ் செய்வார்கள். ஏனென்றால் உங்கள் சார்பாக உங்களுடைய AI தான் அந்த ஓட்டையே பதிவு செய்ய போகிறது. அப்படி ஒரு நிலை வந்தால் அதிகாரம் யாரிடம் இருக்கும்? மனிதனிடமா அல்லது மிஷினிடமா? நீங்களே சிந்தியுங்கள். ஆஹா, மிகச் சிறப்பான மூளையை சுண்டி இழுக்கும் ஒரு இறுதி சிந்தனை. இதுதான் இன்றைய உலகம். நாம் செய்திகளை கேட்கிறோம், ஆனால் அவை நம்மை பற்றியே பேசுகின்றன. உலகை வெளியில் தேடுவதை விட உங்களுக்குள் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய நேரம் இது. தினமும் இரவு 8 மணிக்கு தமிழ் வாய்ஸ் ரீட்ஸில் சந்திப்போம். உலகை புரிந்து கொள்வோம் உள்ளிருந்து. கண்டிப்பா. உள்ளதாக இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள UPI ID மூலம் உங்களால் முடிந்த அளவு ஆதரவு கொடுக்கலாம். உங்கள் சிறிய ஆதரவும் இந்த அறிவு பயணத்தை தொடர வைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். லைக் பண்ணி கமெண்டில் உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி.